தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை 1/5/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள். இன்றைய நாளிற்குரிய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 தொடக்கம் 10:30 வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை, மகண்டமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயத்தை பார்த்தால் இன்று அதிகாலை 5:57க்கு புலர்ந்திருக்கின்றது. தொடர்ந்தும் திதியாக இன்று இரவு 11:07 வரை பௌர்ணமி திதியும் பின்பு பிரதமை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 2:41 வரை சித்திரை நட்சத்திரமும் பின்பு சுவாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 2:41 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. எனவே பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்கணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கவும் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் மனிதர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. இன்று சித்திரை மாதத்து பௌர்ணமி, சித்திர பூரணை. இன்று சித்திரகுப்த நாயனாருடைய விரத அனுஷ்டானம். பல்வேறு ஆலயங்களிலே இந்த சித்திரகுப்த நாயனுடைய கதை படிப்பு. இது பொதுவாக இந்த சித்திரை என்று இந்த சித்திரை நட்சத்திரம் நேற்றைய தினம் ஆரம்பமானது. சித்திரை நட்சத்திரம், இந்த சித்திரை நட்சத்திரே சித்திரை கஞ்சி வார்த்து கொள்வார்கள். சித்திரை பௌர்ணமியோடு சேர்ந்ததாக இந்த சித்திரை நட்சத்திரம் வருகின்ற பொழுதிலும் அங்கே சித்திரை கஞ்சி வார்த்து கொள்வார்கள். சங்காபிஷேகங்கள் திரவியாபிஷேகங்கள் நடைபெறும். பல்வேறு இடங்களிலே சித்திரகுப்த நாயனாருடைய விரதம் அனுஷ்டிக்கப்படுவது. இது குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே வெகு விமர்சையாக நடைபெறும். அங்கே அதற்காக ஒரு தனியான ஒரு பச்சை ஓலையிலே குடிசை மாதிரி அமைத்து அங்கே கும்பம் வைத்து விளக்கு வைத்து இந்த கதை படித்து கொள்வார்கள். பொதுவாக இந்த சித்திரகுப்தனை எல்லாம் வணங்குகின்றவர்களுக்கு
துன்பங்களிலிருந்து விடுபடக்கூடியது என்கின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக. ஒரு ஊரிலே ஒரு வலது குறைந்த பையன், அவனை எல்லோருமாக கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே தாயானவள் சொல்கிறாள், நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, நீ எப்பொழுதுமே சித்திரகுப்தாய நமகா என்று மனதிலே நினைத்துக்கொள், சித்திரகுப்தனை எண்ணிக்கொள், உன்னை அவன் அவ்வப்போது காத்து கொள்ளுவான் என்று. இவ்வாறு நாட்கள் கடக்கின்றன. காலங்கள் கடந்து அவன் மரணிக்கின்ற நேரம் வருகிறது. இந்த சித்திரகுப்தனுடைய தொழில் யார் யாரெல்லாம் என்னென்ன பாவங்கள் செய்தார் என்ற கணக்கை எழுதி வைத்து யமதர்மனிடத்திலே ஒப்படைக்கின்ற வேலை சித்திரகுப்தனுடையது. எனவே இவன் சித்திரகுப்தாய நமகா சித்திரகுப்தாய நமகா என்று தினமும் சொல்லிய வண்ணம் இருக்கின்றான். இவனுடைய ஆயுள் முடிகின்ற தருணம் வருகின்ற பொழுது இவனுடைய ஆயுளை பற்றியதாக அங்கே அவன் எழுதி வைத்திருந்த பாவ புண்ணிய கணக்கை பார்க்கிறான். இவன் எந்த புண்ணியமும் செய்யவில்லை, இந்த சித்திரகுப்தாய நமகா என்று என்னை மட்டும்தான் தியானித்திருக்கிறான். இவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்று அவனுடைய கனவிலே போய் தோன்றி, நீ எந்த விதமான புண்ணியத்தையும் செய்யவில்லை, எனவே 7 நாளில் நீ மரணித்து விடுவாய், அதற்குள்ளே நீ ஏதாவது ஒரு தர்மம் செய்வாயாக இருந்தால் உனக்கு நீ சொர்க்கத்துக்கு செல்லலாம், இல்லாட்டி நரகத்துக்குத்தான் நீ செல்ல வேண்டி வரும் என்று சொல்லுகிறான். நான் என்ன புண்ணியம் செய்ய வேண்டும்? நீ ஒரு குளத்தை விட்டு 4 பசுக்களும் தண்ணீர் குடித்தால் பெரிய புண்ணியமாகிவிடும். உன்னை யமதூதர்கள் அழைத்து செல்லுகின்ற பொழுது நீ சொர்க்கத்துக்கு செல்ல போறியா நரகத்துக்கு செல்ல போறியா என்று கேட்பார்கள். நான் முதலில் சொர்க்கத்துக்கு செல்லுகிறேன் என்று சொல் என்று சொல்லுகிறான். அவ்வாறு அங்கே கனவு கண்டது போல அவன் ஒரு குளத்தை வெட்டுகிறான், தண்ணீர் வரவில்லை, மீண்டும் ஆழமாக வெட்டுகிறான். அப்பொழுதுதான் லேசாக ஊற்று நிறைந்தது. அப்பொழுது அங்கே எந்த பசுக்களும் இல்லாத இடம். உடனே இந்த சித்திரகுப்தன் அங்கே பசு உருவத்திலே சத்தமிட அங்கே அயலிலே உள்ள பசுக்கள் எல்லாம் அந்த தண்ணீரை குடித்தனமாம். அவ்வாறு முடிந்து 7ஆம் நாள் இவன் மரணிக்கிறான். மரணித்ததும் இவனுடைய யமதூதர்கள் கொண்டு செல்லுகின்ற பொழுது நான் முதலில் சொர்க்கத்துக்கு செல்ல போகிறேன் என்று சொல்கிறான். சொர்க்கத்திலே செல்லுகின்றான். அங்கே இருந்து சில அந்த வினாடிகள் அவன் சொர்க்கத்தை அனுபவிக்கின்ற பொழுது நல்ல தர்மங்களை செய்தான். அதனால் க்ஷேமமாக வாழக்கூடிய வகையில் இருந்தான். நல்லதை செய்தால் நல்லது நடக்கும் என்கின்ற நல்ல எண்ணம் ஒருவருக்கும் வர வேண்டும். இந்த சித்திரகுப்தனுடைய விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுகின்றவர்கள் நல்ல மனதோடு இருந்து பிரார்த்தனை செய்து தர்ம காரியங்கள் ஈடுபட்டால் நிச்சயமாக நாம் சொர்க்கத்துக்கு செல்லுவோம் என்ற நல்ல நம்பிக்கையோடு நாம் இந்த இறை பிரார்த்தனைகளையும் செய்து தான தர்மங்கள் செய்து பிறருக்கு நம்மால் முடிந்த அன்னதானங்கள் வழங்கி இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும். இந்த சித்திர பூரணையிலே பல்வேறு ஆலயங்களிலே தீர்த்த உற்சவங்கள், தேர் உற்சவங்கள், சங்காபிஷேகங்கள் என்பன நடைபெறும். அந்த பூஜை வழிபாடுகளும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 1/5/2026 மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றியும் மேன்மையும் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் அனுகூலமாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல அனுகூலங்களை தரும். இடவராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகசீரிடம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் ஈடுபட இருக்கும், மந்த நிலை இருக்கும், நிதானம் தேவை.
மிதுன ராசி மிருகசிடம் 3-4 திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாளாக அமையும். மனமகிழ்வு உண்டு, உறவினர் மூலம் நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் கிடைக்கும். கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயிலியம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தநிலைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் மேன்மை உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல சிறப்புகள் அமையும். கன்னிராசி உத்தரம் 2-3-4 அத்தம் சித்திரை 1-2 கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், மனச்சஞ்சலங்கள் இருக்கும், தேவையற்ற வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அதற்கேற்ப நிதானம் தேவை. துலாம் ராசி சித்திரை 3-4 சுவாரி விசாகம் 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் கிடைக்கும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தநிலைகள் இருக்கும். அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். மனமகிழ்வு உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே சிறப்புகள் உண்டு, உறவினர் மூலமாக நன்மைகள் உண்டு. மகர ராசி உத்திராடம் 2-3-4 திருவோணம் அவிட்டம் 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பும் மேன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல மேன்மைகள் அமையும். கும்பராசி அவிட்டம் 3-4 சதயம் புரட்டாதி 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தநிலைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பும் மேன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் அமையும். இன்றைய சிந்தனை, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தத்துவங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் படிக்கின்ற பாடங்கள் எல்லாம் எங்களுக்கு வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற வரையறையை வகுத்து நிற்கின்றார்கள், தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய 12 திருமுறைகளாகட்டும், எங்களுடைய புராண இதிகாசங்களாகட்டும், எங்களுடைய வாழ்வியல் நடைமுறை சடங்குகளாக இருக்கட்டும், எல்லாமே எங்களுக்கு மிக மிக அற்புதமான தத்துவங்களை தந்திருக்கின்றார்கள். நாங்கள் அந்த தத்துவங்களை உணர்கின்றோமோ இல்லையோ, அந்த மரபுகளை மட்டும் நாங்கள் சரியாக செய்து கொண்டு போக வேண்டும். ஒரு விடயத்தை நமது முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் என்றால் அந்த விடயம் நமக்கு, நமது வாழ்வியலுக்கு, நமது சந்ததிக்கு, நமது வழிகாட்டலுக்கு மிக உன்னதமானதாக அமையும். எனவே அந்த மரபுகளை நாங்கள் மாறாது செய்வது தான் மனிதனுடைய மாண்பு மிக மேன்மையானதாக அமைகின்றது. நாங்கள் பல விடயங்களை, பல காரியங்களை இன்றைய தினத்திலே, இன்றைய காலத்திலே எங்களுடைய வசதிக்காக மாற்றி செய்கின்றோம். இது மிக மிக தவறானது. எங்களுடைய வாழ்வியல் சடங்குகள் அத்தனையுமே அர்த்தபுஷ்டியானவை, அற்புதமானவை, நடைமுறைகளுக்கு உகந்தவை. அதை செய்வதன் மூலமாக எங்களுடைய வாழ்வியலுக்கு, அந்த சடங்குகளுக்கு, அந்த காரியங்களுக்கு ஒரு ஆகர்ஷணம், ஒரு சக்தி கிடைக்கின்றது. அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை உயர்கின்றது, நல்ல சிந்தனைகள் நமக்குள்ளே வளர்த்தி கொள்ளுகின்றன, நம் வாழ்வு செழிக்கின்றது. ஒரு வாழ்வு செழிக்க வேண்டும், உயர வேண்டும், மேன்மை வர வேண்டும் என்றால் அந்த மரபுகள் தவறாது கடைப்பிடிக்க வேண்டும். அந்த மரபுகளை நாங்கள் ஒவ்வொருவரும் உன்னதமாக போற்ற வேண்டும். அந்த போற்றுதலோடு எங்களுடைய காரியங்களை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். எங்களுடைய அந்த செயல்பாடு தான் அடுத்த சந்ததி, எமது வாழ்வியலிலேயே தொடர்கின்ற நம் இளைய சமூகத்தையும் நல்வழிப்படுத்த உதவுகின்றது. இன்றைய காலம் எல்லாமே ஒரு விசித்திரமானதாகவும் ஒரு அவசர யந்திர வாழ்க்கையானதாகவுமே அமைந்துவிட்டது. எல்லோருக்குமே வேலைப்பளுக்களும் சுமைகளும் மனச்சஞ்சலங்களும் அதிகமாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றது. காரணம், எல்லோருமே ஒரு தேடலை அதிகமாக கொண்டு நிற்கின்றார்களே தவிர உணர்வுபூர்வமாக போதுமன்ற நிலைப்பாடு இல்லை. அந்த போதுமன்ற நிலைப்பாடை முதலிலே மனதிலே கொண்டு வேண்டும்.
நமது முன்னோர்கள் நமக்கு வகுத்ததை சரியாக செய்யுங்கள். இவற்றை கடைப்பிடித்து கொண்டு வந்தாலே நமது பல பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுபட முடியும், பல சிக்கல்களிலிருந்து நாங்கள் விடுபட முடியும். எனவே அதை நாம் செய்ய வேண்டும். அதை சரியாக செய்து கொண்டிருந்தோமானால் வாழ்க்கை வெற்றி நிலையை அடைந்து கொண்டிருக்கும். நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக வானின்று உலகம் வழங்கி வருதலால் தாம் அமிழ்தம் என்றுணரத் பாற்று. இக்குறளினுடைய பொருளாக மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரப் பாற்று. இக்குறளினுடைய பொருளாக மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழ் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். மங்களேசி பகுதியுடன் இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.